இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய வீடியோ. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னால் நாலுமாவடியில் நடந்த ஒரு பிரச்சனையை குறித்து நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பேசப்பட்டதெல்லாம் சத்தியம், அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இப்போ அந்த வீடியோ எப்படியோ அந்த டீமுக்கு கண்ணில் பட்டிருக்கும் போல், உடனே அந்த வீடியோவுக்கு விரோதமாக பிளாக்மெயில் என்ன பண்ணுறாங்க. என்னென்னா, நீங்கள் 6 நாளில் அதை அழிச்சே ஆகணும், இல்லைன்னா சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், காப்பிரைட் கொடுத்து கட்டாயப்படுத்தி அழிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த வீடியோவை இப்போ நான் இந்த பேச்சுக்கு அப்புறம், நான் சொல்கிற இந்த சத்தியத்துக்கு அப்புறம் அந்த வீடியோவையும் நான் இணைச்சி விட்றேன். நீங்கள் அந்த வீடியோவையும் கேளுங்க, நல்லா கவனிங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரர் அகத்தியன் அவர் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய ஜாதி பிரச்சனை இருக்குது, ஜாதிய பாகுபாடை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு அவர் மனதில் ரொம்ப ஆழமான ஒரு காயம், வடு. அந்த வடுவினால் இப்போ எங்கு பார்த்தாலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற அந்த ஜாதி என்கிற புற்றுநோயை களை எடுக்க வேணும், அது கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறது, அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு இன்றைய கிறிஸ்தவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய போர்க்கொடி போல் எடுத்து எங்கு போட்டாலும் அந்த ஒரு பேக்கில் அந்த ஜாதி எதிர்ப்பு வாசகத்தை, டிஷர்ட்டில் ஜாதி எதிர்ப்பு வாசகத்தை எல்லாம் பதிவிட்டு வர்றாரு. நிச்சயமாக அவர் சொல்வதிலே உண்மை இருக்கிறது. ஆனால் முழுக்க முழுக்க அவர் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரலை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் முழுக்க முழுக்க அந்த ஜாதி எதிர்ப்பு மனநிலைமையிலேயே போகிறது எனக்கே பிடிக்கல தான். ஏன்னா அது கிறிஸ்துவை அறிவிப்பதற்கும் ஆரோக்கியமாக சுவிசேஷத்தை சொல்வதற்கும் தான் ஒரு ஊழியக்காரரை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இடையிலே நடக்கிற பிரச்சனைகளாக நம்ம கவர் பண்ணி பேசலாமே ஒழிய, நம்முடைய ட்ராக்கே வேறு ஒரு திசையில் திசை திருப்பிடக்கூடாது. நம்முடைய ட்ராக்கு கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்கணும். அப்படி அவர் முழுக்க முழுக்க இந்த ஜாதி எதிர்ப்பு ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது எனக்கு பெருசாக உடன்பாடு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. அவர் நாலுமாவடியில் நடக்கிற ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு இந்த ஜாதி எதிர்ப்பு வாசகம் அடங்கிய தேவன் அன்புள்ளவர் என்றால் ஒருவனை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று நீ எப்படி தாழ்த்துவாய் என்று சொல்லி அவர் வாசகம் பொருந்திய சில டிஷர்ட்லாம் மாட்டிட்டு ஒரு 20 பேர்கிட்ட என்ன செய்கிறாங்க, அவங்க மீட்டிங்கு போகிறாங்க. அப்படி மீட்டிங்கு போகலாமா? தாராளமாக போகலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு தீக்கா நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவங்க கருப்பு ட்ரெஸ் அணிவாங்க. அவங்க கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு அப்படி ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்க்கு வரலாமா? தாராளமாக வரலாம். அப்படிப்பட்ட வரவங்களுக்கு அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படும். தாராளமாக இப்போ நான்லாம் என்னுடைய மீட்டிங்கில் அப்படிலாம் வந்தாங்கன்னா சந்தோஷம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ காவி உடை அணிஞ்சிட்டு ஒரு 20 பேர் வர்றாங்க, அமைதியாக அவங்க உட்கார போகிறாங்க, அவனு கோஷம் எழுப்புனா அது தப்பு. அந்த மீட்டிங்குக்கு அசௌகரியத்தை உண்டாக்கும்படி எதையாவது அவங்க செயல்பாடு செஞ்சாங்கன்னா தப்பு. அவங்க அமைதியாக உள்ளே வர்றாங்கங்கிற பட்சத்தில் தாராளமாக வரட்டும், சத்தியத்தை கேட்கட்டும். ஒரு இஸ்லாமியர்கள் வர்றாங்களா? தாராளமாக வரட்டும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சிவப்பு கம்பளம் விரித்து என்ன செய்வோம், வரவேற்போம். தாராளமாக உட்காருங்க, சத்தியத்தை கேளுங்க அப்படி சொல்லுவோம். அதுபோல் ஒரு டிஷர்ட் அணிச்சிட்டு வந்தால் என்ன தப்பு? அழகாக அவர் சத்தியத்தை கேட்டுட்டு போகட்டும்னு அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற நாலுமாவடி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை கடுமையாக தாக்கும் வண்ணமாக பல வார்த்தைகளை பேசி, இனி நீங்கள் இருக்காதீங்க, கடுமையான விஷயமாகி போயிடும், எந்த அளவுக்கு வெறியோடு கூட, பயங்கர வெறியோடு கூட பெரிய கலவரமாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார்கள், வாற்றிக்கனை வச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் எடுத்து போட்டு பேசுகிறாரு, எந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு. அந்த இடத்துல ஜாதி எதிர்ப்பு வாசகத்தை டிஷர்ட் அணிஞ்சிட்டு போகிறது ஒரு பெரிய தவறே இல்லை. ஏன்னா பைபிள்லேயும் நிறைய ஜாதி எதிர்ப்பு வாசகம் இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க, அந்த பக்கத்தையெல்லாம் கிழிச்சு போட்டுருவீங்களா? பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது அல்லவா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இதெல்லாம் இருக்குது இல்லை வசனம். அப்போ இதெல்லாம் ஜாதியத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு வசனம் தானே. பவுலடிகள் என்ன செய்கிறாரு, பேதுரு இது போன்ற ஒரு ஜாதிய விஷயத்தில் அவர் உடன்படுறாரு. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மத்தியிலே அமர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு. புறஜாதிகள் மத்தியில் அமர்ந்து சாப்பிட்றாரு. அவங்க கூட கலந்து அவங்களுடைய உணவுகளையும் பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள் கொஞ்சம் பேர் வந்த உடனே அந்த இடத்துல இந்த ஜாதி பிரச்சனை மாதிரி ஒரு மனநிலம் அவருக்குள்ளே ஏற்பட்டு அப்படியே என்ன செய்யற, மாய்மாலம் பண்ணுறாரு. இதை பார்த்த பவுல் என்ன செய்கிறாரு, முகமுகமாய் கண்டிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பக்கத்தெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட முடியுமா? அப்போ இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அப்போ இது போன்ற ஒரு விஷயத்தில் அவர் வரும்போது தாராளமாக அனுமதிச்சிருக்க முடியும், சமாதானமாக ஒரு கிறிஸ்தவ மாண்பை காண்பிச்சிருக்க முடியும், கிறிஸ்தவ அன்பை காண்பிச்சிருக்க முடியும். மாறாக அவர்கள் அக்ரஸிவாக அங்கே இடத்துல நடந்து கொண்டது ஒரு தவறான விஷயம். அது வீடியோ ஃபுட்டேஜாக வந்தபோது நான் அதை வசனத்தின் அடிப்படையில் வச்சு ஒரு விமர்சன வீடியோ போட்டேன். அதுக்கு டைட்டில் நான் இப்படி வச்சுருந்தேன், இயேசு கிறிஸ்துவை தலைகுனிய வைத்த நாலுமாவடி கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு டைட்டிலில் போட்டிருந்தேன்.
இதெல்லாம் தயவு செய்து மோகன் சி அவர்கள் அவங்க டீமுக்கு சொல்லி போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. ஒருவேளை செய்யப்பட்ட நிகழ்வுகள் அவருக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு வருத்தத்தையாவது என்ன செஞ்சுருக்கணும், அவர் தெரிவிச்சிருக்கணும். அதையும் அவர் தெரிவிக்கலை. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், ஒரு ஆரோக்கியமான முறையிலே இது கிறிஸ்தவத்துக்கு எதிரானது என்பதை குறித்து நாம் விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நல்லா கவனிங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அப்போ அவர்கள் செய்தது தவறு, அவர்கள் அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வராமல் அதை மறைக்கணும், அந்த வீடியோவை அழித்து அதை இல்லாமல் ஆக்கி அப்படியே காமிச்சிடணுங்கிற மாதிரியான மனநிலைமைக்குள்ளே தான் போகிறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி செய்யலாமா? யோசிச்சு பாருங்கள். இது கிறிஸ்தவருடைய எண்ணமா? அதனால் எனக்கு ஒரு கேள்வி வருது, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரட்சிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே மாட்டாங்க. சரியா? பேதுரு அங்கே தவறு செய்கிறாரு, உடனே போய் பவுல்கிட்ட தயவு செஞ்சு அதை அழிச்சிது, அழிக்கலைன்னா உன்னை விட மாட்டேன், நான் யாரும் தெரியுமா, நான் இயேசுநாதர் கூடயே சுற்றின ஆள், நான் தான் முதன்மையான அப்போஸ்தலன், மரியாதையை அழிச்சிருந்து போய் அவர் எழுதின நிருபத்தை அழிக்க சொன்னார் எங்கேயாவது? அல்லது வேற எங்கும் பரிசுத்தவான்கள் எத்தனை இடத்துல தவறு செய்கிறாங்க, அவங்க தவறுகளை எல்லாம் வேதாகமத்தில் எழுதித்தானே வைக்கப்பட்டிருக்குது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரே ஆண்டவர், அவன் செய்த அசிங்கங்களை தவறுகளை வேதாகமம் எழுதி வைத்திருக்கிறதே. பேதுரு செஞ்ச தவறு, ஆண்டவரை மறுதளிச்சானே, அந்த தவறெல்லாம் எழுதப்பட்டு தானே இருக்குது. பவுலடிகள் கொலை செஞ்சாரே, அதெல்லாம் எழுதப்பட்டு தானே இருக்குது. ஒன்றும் அவங்க போய் அதை அழிக்கணும், அழித்து தீரணும், அதை ஒரு மரியாதை குறைவாக அவர்கள் கருதி என் கௌரவம் போயிருன்னு சொல்லிட்டு அழிக்க அவங்க துடிக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? அதெல்லாம் அவங்க செய்த தவறு, அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதன் மூலியமாக பலருக்கு பாடம் கற்பிக்கப்படுது அந்த இடத்துல. இன்றைக்கும் நான் போட்ட வீடியோக்கள் மூலமாக புதிதாக வருகிற சந்ததி அந்த வீடியோவை பார்க்கும்போது கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஜாதி உத்வேசங்கள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஜாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக திருவுடலாக இருக்கிறோம், நம் எல்லோரும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். இதையும் இதுக்கு மேலதிகமான ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம் எல்லாரும் அப்படிங்கிறத புரியறதுக்காக அந்த வீடியோ இருக்கணுமா இல்லையா? அதை எதுக்கு நீங்கள் அவமானமாக கருதுறீங்க? அது நடந்தது தானே, நடக்காத ஒரு விஷயத்தை நாம் ஒன்றும் பேசலையே. அப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலை இன்றைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற ஒரு தவறு, ஒருவேளை ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக அதை வசனத்தின் அடிப்படையில் கண்டிக்கிறாங்களா, அவமானப்படுத்தும்படியாக சில அசிங்கமான விஷயங்கள் நம்ம போடுறதில்ல. இது போன்ற சில பிழைகளை, சத்திய பிழைகளை நாம் சுட்டி காட்டும் போது, அது இருக்கும்போது தான் பின் சந்ததி அதை பார்த்து இது போன்ற விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு மாற்றிக்கொள்வதற்காக இந்த வீடியோவாவது இருக்கணும். அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும், முழு இருதயத்தோடு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே அப்படிங்கிற மாதிரியாக, அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தன்மை, அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம், அதுதான் அந்த ஒரு ஆரோக்கியமான மனநிலைமை, அதுதான் பரிசுத்தவான்கள் அன்றைக்கி அப்படிப்பட்ட மனநிலைமையோடு தான் இருந்தாங்க. யாரெல்லாம் தங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்களோ அவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீதிமான் எங்கள் தலையில் குட்டும்போது அது என்னையே போல் இருக்கட்டும்னு பரிசுத்தவான்கள்லாம் எழுதுறாங்க. அவங்க குட்டட்டும் ஐயா, அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குது இல்லையா, நான் அந்த தப்பு செஞ்சு தானே செஞ்சேன், அப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள் சரிதான், அப்போ என்னை மட்டும் அதை குட்டுறதில்லை, பின்னாட்கள் இந்த விஷயத்தை வாசிக்கிற நபர்களும் அதை தவறென்று புரிந்து கொண்டு செய்யாமல் இருப்பார்கள் அல்லவா, அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் அன்னைக்கு பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. அதுதான் அவங்க பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளம். அன்னைக்கு இவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அந்த அவங்க செஞ்ச பாவத்தை என்ன செய்யணும், மறைக்கணும், அதை யாருக்கும் போய் சேர்க்கணும். நமக்கு ஒரு அபகிருத்தியை இது உண்டாக்குது, நம்ம மதிப்பை இது குறைக்குது, நாம் ஒரு தப்பும் இல்லாத ரொம்ப பரிசுத்தவான்கள் நம்மெல்லாம், அது மக்கள் முன்னால் அப்படி தான் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை என்ன செய்கிறாங்க. நான் சொல்கிறேன்யா, அவதூறாக சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் கண்டிப்பாக அவதூறாக எந்த ஒரு மனுஷன் வீடியோ பதிவிட்டாலும் அவன் பதில் சொல்லியே அவன் கர்த்தருடைய சமூகத்தில். அதற்கு நாம் என்ன பண்ணலாம், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கலாம், தாராளமாக நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு மனிதன் சாட்சியம் இல்லாமல் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை போடுகிறார் என்றால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அதற்கு விரோதமாக நீங்கள் செயல்படலாம். ஆனால் உண்மையை போடும்போது ஏன் ஒரு கிறிஸ்தவர்கள் பொங்குகிறீங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரியலை. இது ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் இந்த வீடியோவுக்கு இணைப்பாக நான் அந்த வீடியோ போகிறேன். தயவு செய்து இது எல்லாம் எதுக்காக நம்ம செய்கிறோம்னா, வருகிற கிறிஸ்தவ சந்ததி இனி ரட்சிக்கப்பட்டு வருகிறாங்க பார்த்தீங்கன்னா, புதிய மக்கள், அவங்கெல்லாம் சரியான ஆரோக்கியத்தில் கட்டப்படணும், ஒரு திருவுடலாக, கிறிஸ்துவின் திருவுடலாக அவங்க செயல்படணும். இன்றைக்கி இருக்கிற இந்த சபைக்குள்ளே இருக்கிற அசிங்கங்கள், ஜாதி பாகுபாடுகள், ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தா கூட, சபைக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த ஜாதியோடு போட்டு அந்த பேரை போட்டு அது ஒரு பெருமையாக அடையாளப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வேணாம். அந்த குடிப்பெருமை பேசுகிறது, அந்த பெருமை எதெல்லாம் நமக்குள்ளே வேணாம். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், அவ்வளோதான்.
அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்தில் அப்படி தான் அழைச்சாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள், அவர் இந்த கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவன் அப்படின்லாம் அவங்க அழைக்கலை. அந்த கோத்திர வார்த்தை கூட அன்னைக்கு வந்து அவங்க பயன்படுத்தாமல் தவிர்த்தாங்க அன்னைக்கு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். நாம் செய்கிற சில விஷயங்கள்லாம் கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் அவமானத்தை தேடி தரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதி என்பது வந்து கிறிஸ்தவத்தினுடைய காரியம் இல்லை, அது தேவனை அறியாத புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தலையில் பிறந்தவங்க, நாங்கள் நெஞ்சில் பிறந்தவங்க, நாங்கள் காலில் பிறந்தவங்க, சில பாதத்தில் பிறந்தவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பாகுபாடு பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது போன்ற ஒரு மனநிலைமை கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஒரு துளி கூட ஜாதிய பெருமையோ மற்றவரை தன்னை விட தாழ்த்தி பார்க்கிற ஒரு மனநிலைமை இருக்கவே கூடாது. வேதம் நமக்கு என்ன போதிக்குது? மற்றவர்களை உங்களை விட மேலானவர்களாக எண்ணுங்கள். எவ்வளோ அற்புதமான சத்தியம் பாருங்க. என்னை விட அவர் மேலானவர் அப்படின்னா ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை பார்க்கணும்னு கிறிஸ்தவம் போதிக்குது. எந்த ரீதியிலே மற்றவர்களை தாழ்த்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவம். ஸோ இதை புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் அந்த வீடியோ போடுறேன். இதை அவங்கள நான் இழிவுபடுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் போடலை. இனி ஒரு அகத்தியன் எழும்பக்கூடாது. அகத்தியன் எழும்பக்கூடாதுன்னா மீனிங் என்ன சொல்ல வர்றேன்? அகத்தியனை ஒழிக்கணும்னு சொல்ல வரல. அவர் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஜாதி எதிர்ப்பு ஆளராக மாறுவார். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்குள்ளே இப்படி எழும்பிடக்கூடாதுங்கிறேன். ஒரு காலத்தில் இந்த மண்ணில் அப்படி சாபக்கேடெல்லாம் இருக்கும்போது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் வந்து அதெல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அந்த சாபக்கேடுகள் வரும்போது கிறிஸ்தவத்துக்குள்ளிருந்து ஒருவர் எழும்பி என்ன செய்கிறாரு, அதை களையணும்னு போராடிட்டு இருக்கிறார். அதனால் தயவு செய்து இதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யணும்? சத்தியத்திலே ஒன்றுபடுவோம். நம்முடைய தவறுகளை ஒருவர் சுட்டி காட்டினார்னா அதை ஆரோக்கியமான மனநிலைமையோடு ஏற்றுக்கிடுவோம். அந்த வீடியோ இருந்து பின் சந்ததிக்கு என்ன செய்யட்டும், அது ஒரு பாடத்தை கற்பிக்கும்படி இருக்கட்டும். ஒருவேளை அது ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது, அதை அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிங்கன்னா நீங்கள் நேராக ஃபோனில் வாங்க, வந்து பேசுங்க. சகோதரர், நாங்கள் திருந்திட்டோம், தயவு செஞ்சு இந்த வீடியோவை அழிச்சிருங்க அப்படின்னு கேளுங்க. தப்பு கிடையாது. நடந்ததெல்லாம் உண்மை தான் சகோதரர், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. தயவு செய்து அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது, ஒருவேளை மக்கள் மத்தியில் தவறாக கூட அது கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த வீடியோவை கொஞ்சம் அழிச்சிருங்க அப்படி சகோதர மாண்போடு கூட கேளுங்க. ஐயா, நீங்கள் செஞ்ச தப்பு தானே, இறங்கி வந்து கேட்குறதுல என்ன தவறு இருக்கிறது? கேளுங்க, அழிச்சிட்டு போகிறோம், இதில் என்ன இருக்குது? அப்படி நீங்கள் கேட்டும் அழிக்காமல் இருப்போமா? நிச்சயமாக அழிப்போம். நம்முடைய எதிர்பார்ப்புலாம் என்ன? இதெல்லாம் எதுக்கு போடுறோம்? திருந்தணும். கிறிஸ்தவத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வரக்கூடாது. அடுத்தவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நாம் தானே மற்றவர்களை விமர்சித்தோம். ஏன் உடன்கட்டை ஏறுதலை இந்த நாட்டில் வச்சுருக்கிறீங்க? ஏன் பெண் சிசு கொலையை இந்த நாட்டில் வச்சுருக்கிறீங்க? ஏன் ஒரு சந்ததியை பொட்டுக்கு கட்டி விடுறீங்க? ஏன் இந்த அசிங்கங்கள் வச்சுருக்கீங்க? ஏன் அவங்களுக்கு படிப்பை கொடுக்கல? கேள்வி எழுப்பணும் அல்லவா? இன்றைக்கி நம்ம பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது அல்லவா? அந்த காரணத்துக்காக தான் இது போன்ற விழிப்புணர்வு செய்திகள் நம்ம போடுறோம். ஸோ இதை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான மனநிலைமையோடு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வோம், பயணிப்போம். தொடர்ந்து அந்த வீடியோ கிளிப்பையும் நான் இணைச்சி விட்றேன், கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தானால் மனித மனங்களிலே விதைக்கப்பட்டு இன்னைக்கு மக்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சாதி அப்படிங்கிற ஒரு எண்ணம். மேல் ஜாதி கீழ் ஜாதி, இது உங்க ஜாதி எங்க ஜாதி அப்படின்னு எல்லாரும் மனிதர்கள் என்ற அந்த உண்மையான ஒரு விஷயத்தை மறந்து ஜாதிய ரீதியாக பிரிவினை காரியங்கள் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள ஒரு சாத்தான விதைக்கப்பட்ட ஒரு விஷ விதையாகவே இருக்குது. இதை கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குது. என்னுடைய அனுபவத்திலே எல்லாருக்குள்ளேயும் நான் இதை பார்த்துருக்கேன். நான் சொல்லிட்டேன், 90% பேருக்குள்ள இது மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ காணப்படுகிற ஒண்ணுதான். ஒரு 10% பேர் இந்த சாத்தானுடைய விஷ விதையிலிருந்து தப்பித்து உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது, ஒரு 10% பேர். ஆனா 90% பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியில அந்த ஜாதிய பெருமை கொண்டவர்களாகவே இருக்கிறாங்க. கிறிஸ்துவே அல்லாத வெளியவர்களை கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா புறஜாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். புறஜாதிகள் அப்படின்னு, இந்த புறஜாதிகள் சொல்றதுக்கு நமக்கு எதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா புறஜாதிகளுடைய இந்த சாதி வெறியை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க, பெரிதளவாக அவங்க பார்க்கறதை விட ரொம்ப அதிகமாகவே வலுவாகவே இன்றைக்கு கிறிஸ்தவம் பார்த்து கொண்டிருக்கிறது. வெறிய இருக்கிற கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு இந்த ஜாதிங்கிற வெறி பார்த்தீங்கன்னா ஒரு தொழுநோயை போல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்பா இது பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு மேல பார்க்கும் போதே கண்டுபிடிக்க மாதிரி இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ள ரத்தத்தோடு புறையோடி போன ஒரு புற்றுநோயை போல இந்த சாதி அப்படிங்கிறது காணப்படுது. இதை வன்மையாக கண்டிக்கப்பட விஷயம். இது கர்த்தரை அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
வேதத்தினுடைய காரியத்திற்கு விரோதமான ஒரு விஷயம்தான் ஜாதிய ரீதியாக மனிதர்களை பிரித்து பார்ப்பது, அல்லது பிரித்து பார்க்காம நாங்க உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டு குடும்பத்துல மட்டும் எங்க இதுக்குள்ள கட்டிக்கிடுவோம், மற்றவங்களெல்லாம் நாங்க தள்ளுவோம் அப்படிங்கிறதும் ஜாதி தான். எந்த அடிப்படையிலே ஒரு மனிதனை தன்னை காட்டிலும் தாழ்வாக பார்க்கிறோமோ, அல்லது அவர்களை காட்டிலும் என்னை உயர்வாக பார்க்கிறோமோ, அந்த எல்லா அடிப்படையிலும் இருக்கிற காரியம் இந்த ஜாதிய பிரிவு தான். கிறிஸ்துவுக்குள்ள நல்லா கவனிங்க, மொழி வாரியான பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நிற வாரியான பிரிவினைகள் இருக்கக்கூடாது, இன்னும் சொல்ல போனா ஜாதிய ரீதியான பிரிவினை இருக்கக்கூடாது, ஏன் மத ரீதியான பிரிவினையும் இருக்கக்கூடாது, ஆணும் பெண் அப்படிங்கிற பிரிவினை கூட இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க சமமா இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் என்ன முதல்ல இந்த சாக்கடை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை கெடுத்துக்கொண்டு கிறிஸ்துவினுடைய அந்த வாசனையை வீச செய்யாதபடி ஒரு நாற்றம் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளேயும் காணப்படதான் செய்யுது. பல திருச்சபைகளுக்குள்ள பிரச்சனையாகவும் வெடிக்குது. அவங்க ஃபாதரை தேர்ந்தெடுக்கிறது கூட ஜாதி பார்த்து சிலவங்க தேர்ந்தெடுக்கிறதாக நம்ம நிறைய விஷயங்களை வலைதளங்களை பார்க்குறோம். இன்னும் பெரும் சண்டைகள் வருது. சமீபத்தில் கூட அகத்தியன் பிரதர், எல்லாருக்கும் அவர் தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில அவர் என்ன செய்யறாருன்னா, ஜாதிய வெறுப்பை எப்படியாவது இதை மக்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா ஜாதி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் ஜாதிக்கு ஒரு சபை வேற இருக்குது. வெட்கக்கேடு இதெல்லாம். ஒரு ஜாதிக்கு ஒரு சபை அப்படின்னு அப்படி சாதிக்கு ஒரு சபையை கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் நீங்க திருச்சபைகள் உள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே ஜாதி அடையாளத்தோடு இருக்கும். சின்ன ஒரு ஃபேன் மாட்டி வச்சிருந்தா கூட இன்ன சாதியார் இவர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. ஆனா இதையெல்லாம் கண்டிக்காம மோகன் சென்னை மேடையில நல்லா பேசுறாப்புல. ஆனா சபைகளுக்குள்ளே இப்படி இருக்குது இல்ல, அதை நேரடியாக கண்டிச்சு எவ்வளவு பெரிய ஒரு கனமிக்க மனிதர்களாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாக்குறாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இதை எடுத்து வன்மையாக கண்டித்து பேசணும். ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ மாண்பை கெடுக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை இது கெடுக்கிறது. அப்ப இதை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு பெரிய கிறிஸ்தவன், ஊருக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கிறோம், உலகத்துக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் அந்த ஆண்டவருக்குள்ள வரணும்னு மணிக்கணக்கா 12 மணி நேர பிரேயரு, 24 மணி நேர பிரேயரு, மாசக்கணக்கா வாரக்கணக்கா ஜெபம் பண்ணி என்ன இதனால பிரயோஜனம் வரப்போகுது? இன்னும் வெளியே இருக்கிற அந்த புறஜாதிகள் என்று சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுடைய எல்லா தன்மைகளுமே இங்கேயும் காணப்படுது. இப்ப விஷயத்துக்கு வர்றேன். அகத்தியன் ஐயா 4 மாவடியில நடக்கிற பிரேயருக்கு தன்னுடைய சகாக்களோடு போயிருக்கிறார். ஒரு 16 பேருக்கு மேற்பட்டவங்க போயிருக்கிறாங்க. அவங்க அந்த ஜாதியை எதிர்ப்பு அந்த டிஷர்ட்டை போட்டு போயிருக்கிறாங்க. அதாவது உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் யாரையும் கீழ் ஜாதி என்றோ மேல் ஜாதி என்றோ பார்க்க மாட்டான் இப்படின்னு அந்த பதாகையை ஏந்தி கொண்டவர்களாக ட்ரெஸ் அணிஞ்சு போய் காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சைடு இருக்கிற தூத்துக்குடி, 4 மாவடி சைடுகள் இருக்கிறவங்க பூரா என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும், மிஷனரிகளை தாங்குகிறவர்களா இருந்தாலும், பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களா இருந்தாலும், அந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம் ஊறி போன ஒண்ணு. இது மறுக்க முடியாத உண்மை. யாருமே இதை மறுக்க மாட்டோம். எல்லாருக்குள்ளயும் அப்படி ஊறி இருக்குதுங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு புற்றுநோயை போல வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. இப்ப வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழுநோய் போல இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இது புத்துநோயை போல இருக்குது. அவங்களிடம் இது மகா கேடு. தொழுநோயை கூட ஏதாவது மேல மருந்து போட்டு சரி பண்ணிடலாம். புத்துநோயை போல உள்ள இருக்கிறது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கொடூரமானது யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்துக்குள்ளதான் இன்றைய கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கிற மெஜாரிட்டியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர் அகத்தியன் பல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. பல இடங்களுக்கு அவருக்கு போய் செய்தி கொடுக்க போகும்போதெல்லாம் அங்கே அவர்களுக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு மேல சேர்ல உட்காரவும், மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே ஒரு படிநிலை கீழே உட்கார வைக்கும், இப்படிலாம் அமைப்பெல்லாம் பாக்குறாரு. அந்த ஜாதியினவர்களை கொஞ்சம் உயர்த்தியும் மற்றவர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழையும் நடத்துற விதங்களை எல்லாம் அவர் நேரடியா பார்த்து அதனால மனம் நொந்து போய் இப்படி ஒரு விஷயத்த செய்யறாரு. இவர் செய்யறதுல இப்ப நமக்கே உடன்பாடு இல்லை. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய அன்பை குறித்து போதிக்கணும், வசனத்தை குறித்து விளக்கப்படுத்தணும். முழுக்க முழுக்க ஜாதியை நாங்கள் என்ன செய்யறோம், தடை பண்றோம், ஜாதியை வெறுக்கிறோம், ஜாதிங்கிறத கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஒரு போர்க்கொடி மாதிரி தூக்கி கொண்டிருப்பது ஒரு உடன்பாட்டுக்குள்ள ஒரு விஷயம் இல்லைதான். ஆனா அகத்தியன் போன்ற நபர்கள் ஏன் அப்படி உருவானாங்கன்னு பார்க்கணும். யாரால் உருவானாங்க, எதுக்கு அப்படி உருவானாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். யாரால் உருவானாங்க? கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ஜாதி வெறியர்கள் தான். அவர்கள் மூலியமாக மன ரீதியாக அவர் தாக்கப்பட்டவர். ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கக்கூடாதே, அதை தாண்டி ஒரு எதிர்ப்பு அதில் வைக்கணும். ஒரு எதிர்ப்பை காட்டி எப்படியாவது இவங்களை அந்த விஷயத்துல சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். சரி, இப்ப அந்த 4 மாடி பிரேயருக்கு வர்றாரு, டிஷர்ட் அணிஞ்சு அமைதியான முறையில் அவர் வந்திருக்கிறார். இதனால என்ன பிரச்சனை? ஐயா, ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு, இந்த பூமிக்கு வந்த மிஷனரிகள் எல்லாம் இங்க இருக்கிற மத வெறியையும் ஜாதி வெறியையும் இதையெல்லாம் விரோதமாக இருந்து போராடினாங்க. ஜாதிய ரீதியாக அடக்குமுறை செய்த ஒவ்வொருவர்களையும் தூக்கி எடுத்து அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை போதித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினது கிறிஸ்தவம். ஏன் சொல்லப்போனா இந்த பிரச்சனைக்கே காரணமான நாடார் சமூகத்தினர் எப்படிப்பட்ட சமூகமாக ஆரம்பத்தில் இருந்தார்கள் என்பது தெரியும்.
மேலாடையை கூட அணியக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு போட்டு ஒடுக்கப்பட்ட சமூகமாக, மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்த அந்த சமூகம் கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தி உன்னதங்களிலே வைத்திருக்கிறார். ஆனா இப்ப அவங்க எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு மத்தவங்களை தாழ்த்தி அவர்களை என்னமோ உயர்த்தி பல இடங்களிலே இது நடக்குது. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடுன்னு பாருங்க இந்த விஷயத்த. அதனாலதான் சில நேரங்கள்ல எல்லாம் தேவன் சிலரை உயர்த்தாம இருக்கிறதுக்கே அதான் காரணம். கொஞ்சம் உயர்வு வந்துருச்சுனாலே பெருமை வந்துருது. ஏழையா இருக்கிற வரைக்கும், நடுத்தட்டு வர்க்கமா இருக்கிற வரைக்கும் அந்த என்ன செய்யறது, வாழ்வை உணர்ந்து சரியாக பயணிக்கிறோம். கொஞ்சம் அந்த மேல வந்துருச்சுன்னா என்னமோ இந்த அற்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராதித கொடபிடிப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்வு வந்துருச்சுன்னா உடனே பெருமைங்கிற எண்ணமும் ஒட்டி கொள்கிறது. தயவு செய்து இந்த விஷயத்துல கிறிஸ்தவர்களாகி நாம விழிப்புணர்வோடு கூட தேவநாமம் தூசிக்கப்படாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அகத்தியன் போன அந்த பிரேயர்ல பாத்தீங்கன்னா அவர் அமைதியா தான் இருக்கிறாரு. வேண்டுமென்றே போய் வம்பிழுத்து அவர்கள் இங்க இருக்கக்கூடாதுன்னு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு கூட வந்த ஒரு பாஸ்டர் தண்ணி கேனால் அடிச்சு வாயில் அவருக்கு ரத்தம் வந்து வலுக்கட்டாயமாக அந்த நாலுமாவடியிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இது என்ன கிறிஸ்தவ பண்பு? இது RSS காரன் தான் ஒரு காலத்தை செஞ்சுட்டு வருவான். கிறிஸ்தவனாலே இப்படி அடிச்சு விரட்டுறது, துன்பப்படுத்துறது, இதெல்லாம் வெளியே இருக்கிற ஜனங்களால கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் ஒரு காலத்தில் ஏற்பட்டுச்சு. இப்ப கிறிஸ்தவர்களே தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன மனநிலை? இதையா நாம் கிறிஸ்தவரிடத்திலே கற்றுக்கொண்டோம்? பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், அதாவது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் கூட வித்தியாசம் இல்லை. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள எல்லோரும் சமமாக ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது. இன்னும் தெளிவாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே எந்த பிரிவினையும் இல்லை, எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இந்த தேவனை அறியாத மக்கள் தான் கடவுள் வந்து ஏதோ நெஞ்சு பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரையும், வயிற்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரையும், தொடையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரையும், பாதத்துல கால்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரையும் கடவுளே அப்படி உருவாக்கி வச்சுட்டாரு அப்படின்னு இந்த ஏற்றத்தாழ்வுகளை போதித்து மனிதர்களை தங்களுக்கு கீழாக அடிமைப்படுத்துகிற கீழ்த்தரமான ஒரு செயலை செய்கிறாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த நாமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப நாங்க உசந்தவங்க, மத்தவங்க எல்லாம் கீழே. இத சொல்லாம சொல்றோம். நம்ம குடும்பங்கள்ல ஒரு பெண் எடுக்கும் போதோ மாப்பிள்ளை எடுக்கும் போதோ முக்கியமான ஒரு நிகழ்வுகள்லையோ இதை கிறிஸ்தவர்கள் சொல்லாம சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றது, பாஸ்டர்மார்கள் கூட செய்யறாங்க. பாஸ்டர்மார்களே ஜாதியை பார்த்தா நாசூக்கா யாருக்கும் தெரியாதபடி பெண் எடுத்துக்கொள்கிறது, மாப்பிள்ளை எடுத்துக்கொள்கிறது, நாசூக்கா விசாரிப்பாங்க. இப்ப சமீபத்துல கூட நான் ஒரு திருமண காரியத்துக்கு போயிருந்தேன். அவங்க திருச்சபையில இருக்கிறவங்க தான். பல மாதங்களா திருச்சபைக்குள்ள யாருக்கும் தெரியாம தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க. என்ன தேடி இருக்காங்க? பொண்ணு தேடல, பையனை தேடல, தன்னுடைய ஜாதியில யாராவது இருக்கிறாங்களா, அல்லது தன்னுடைய ஜாதியை போல சமமானவர்கள் ஏதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்கான்னு 2 குடும்பத்தாருமே தேடி இருக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு பத்திரிகையில இந்த காரியம் கர்த்தரால் வந்தது போட்டு கல்யாண நிச்சயதார்த்தம் பண்ணி இப்ப கல்யாணத்துக்காண்டி காத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு இழிவான செயல் பாத்தீங்களா? கிறிஸ்தவம் என்பது என்ன? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறீங்களா? இந்த உலகத்துல பல நிறத்தவர் கிறிஸ்தவர் இருந்தாலும், பல மொழிகளை பேசுகிற கிறிஸ்தவர் இருந்தாலும், பல மாநிலங்களில் தனித்தனி கலாச்சாரங்களை கொண்ட கிறிஸ்தவர்களா இருந்தாலும், நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறோமா? எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் போதிக்குது பாருங்க. தனித்தனியாக தேவனோடு கூட திருவுடலாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவினுடைய பந்தி என்ன போதிக்குது? இந்த பந்தியை குறிச்சு பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்துல, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று வேதம் போதிக்குது. ஏன் அந்த ஒரு அப்பத்துல எல்லாரும் பங்கெடுக்கிறோம்? ஏன் அந்த ஒரு கோப்பை ரசத்துல வந்திருக்கிற எல்லாரும் பருகி பங்கெடுக்கிறோம்னா, நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தார், நாம் எல்லோரும் ஒரே திருவுடலை சார்ந்தவர்கள். நமக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் பிரிவினை இல்லை. இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம், அதுதான் தேவனுடைய திருவுடலோடு நம்ம இணைத்து வைத்திருக்கிற மகா மேன்மை, கடவுள் கொடுத்த மேன்மை. இந்த சத்தியங்கள்லாம் இன்னைக்கு புரியாதபடி, உணராதபடி
கிறிஸ்தவர்கள் இப்படி ஏற்ற தாழ்வுகளை வைத்துக் கொண்டு இருப்பது அது என்னைக்குமே தேவநாமத்திற்கு மகிமையா இருக்காது. இதை வெளியே கேள்விப்பட்டவன் என்ன நினைப்பான்? யோசிச்சு பாருங்க. நாலுமாவடி இன்னைக்கு ஊழியம் மிகப்பெரிய அளவுக்கு படர்ந்து விரிந்த ஊழியமாக இருக்கிறது. இந்த ஊழியத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளிமக்கள் பார்த்தாங்கன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற போதகர்கள், அல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற நாலுமாவடியை சேர்ந்த ஐயா மோகன் ஐயாவா இருந்தாலும், அல்லது அவருடைய ஜாதிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்லாம் இருக்கீங்களே, நீங்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ உங்களுடைய மக்களுக்கு இதை போதித்து அவர்களை சரி செய்யுங்கள். இது நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தும் வேஸ்ட். அப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உள்ள வைத்துக்கொண்டு, இவ்வளவு பெரிய அந்த சாத்தானுடைய விஷ வேரை உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு நீங்க கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்றதுனால கடவுளுடைய நாம தான் தூசிக்கப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும். ஏன் எழுப்புதல் வரல? வாரக்கணக்கா, மாதக்கணக்கா, வருடக்கணக்கா உபவாசம் போட்டு எழுப்புதலே வா வா வான்னு கெஞ்சி என்ன பிரயோஜனம்? எழுப்புதல் வராதுங்க. கிறிஸ்தவம் இப்படி இருக்கும்போது எப்படி எழுப்புதல் வரும்? முதலாவது நமக்குள்ள ஒரு சரியான எழுப்புதல் வரணும். கிறிஸ்துவை அறிந்தது போல நாம் முதலாவது நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய வாசனையை நாம் வீச வேண்டும். கிறிஸ்துவை போல நான் வாழணும். இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தாரு? சமாரிய ஸ்திரியை போய் சந்திக்கிறார். சமாரியர்களை யூதர்கள் தொடக்கூட மாட்டாங்க, அண்ணன் தண்ணி புழங்காத அளவுக்கு இருந்தாங்களாம். அதை கர்த்தர் உடைத்தார். எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் கொண்டு வந்தார். அவருடைய அளப்பரிய அன்பினால்தான் நாம் எல்லோருமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். புறஜாதிகளாகிய நம்மேல் தேவன் கிருபை வைத்து அன்பு வைத்து அவரோடு கூட அந்த உன்னதங்களிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு அவர் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! தேவனிடத்திலே அப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்ற நாம் எல்லோரையும், இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லோரையுமே முதல்ல நம்ம ரத்தமா பார்க்கணும். அதை தான் பார்க்க முடியலாட்டியும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளாவது உங்கள் சொந்த ரத்தமாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ரத்தத்தினால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரே அப்பத்திலே பங்கெடுக்கிறோம். ஒரே பாத்திரத்திலே பங்கெடுக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் திரு உடலாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். இனிமே இப்படிப்பட்ட இஷ்யூக்கள் வராதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு ஓரத்திலே இந்த சாத்தானுடைய விஷ விதை, ஜாதி என்கிற அந்த பெருமை, ஜாதிய அந்த உணர்வு இருந்துச்சுன்னா தயவு செய்து அது வேரோடு பிடுங்கி போட்டுருங்க. ஜாதி இது இருக்குங்க அப்படின்னு ஏதோ அது இருக்கட்டும்ங்க, ஆனாலும் நாங்க ஏற்றத்தாழ்வு பார்க்க வச்சுக்கிறோங்க, இந்த வேலையே வேணாம். நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தாரா இருக்கிறோம். நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லைங்கும் போது அது என்ன அது அப்படி பேசி அப்படியே நைஸா வச்சுக்கிறது? சோ தவறான விஷயம். கர்த்தர் வரப்போகிறார். சீக்கிரம் மனம் திரும்புவோம். சுத்தமுள்ளவர்களாக தேவனுக்கு எதிர்கொண்டு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.